Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த புது நாளிலே அவருடைய கிருபை புதிதாய் வைத்து தமது வார்த்தையினாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்காக தேவன் பேசுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தின்படி செய்கிறவர். இன்றைக்கு நாம் அநேக விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறோம். அன்றைக்கும் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். தேவன் விண்ணப்பங்களின்படி செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைய காரியங்களை நாம் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார், கேட்கிறார். அதன்படி அவர் செய்ய வல்லமையாய் இருக்கிறார், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா? இந்த விண்ணப்பத்தின்படி தேவனுடைய திட்டம் நிறைவேறுதலுக்காகவே ஆண்டவர் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்னாளை ஜெபிக்க வைக்கிறார். சூழ்நிலைகள் சாதகம் இல்லை, குடும்பம் சாதகம் இல்லை, எதுவுமே சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தேவன் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில கூட முதலாவது தேவன் உங்கள் விண்ணப்பத்தின்படி செய்வதற்கு உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்களுக்குள்ளும் மாற்றத்தை செய்வதற்கு நீங்கள் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். சூழ்நிலைகளை நீங்களாக மாற்றிக்கொள்ள முடியாது, தேவன் மாற்றுவார். நாம் செய்ய வேண்டியது அவர் சமூகத்துக்கு வர வேண்டும். பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, யுத்தங்கள் மத்தியிலே, போராட்டத்தின் சூழ்நிலையில நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். பிரச்சனைகள் மத்தியில, இக்கட்டுகள் மத்தியில நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அது ஒன்றே ஒன்றுதான், தேவ சமூகத்தில் வந்து அமருவது, விண்ணப்பம் செய்வது. அந்த வேளையில தேவ திட்டம் நிறைவேறுதலாக அந்த விண்ணப்பம் மாற்றப்படுகிறது. காரணம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயாதிபதி, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன் தேவை. தேவன் அவருடைய திட்டத்தை ஜெபத்தில் வைத்து செயல்படுத்துகிறவர். ஆகவேதான் இன்றைக்கும் நாம் ஜெபிப்பதை சாதாரணமாய் எண்ணிவிடக்கூடாது. ஜெபம் அது வீணாக போகாது. நாம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, ஜெபம் ஒரு வல்லமை உள்ளது என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, தேவன் அந்த ஜெபத்திலே அவர் திட்டத்தை நிறைவேற்றுவார் என்பதிலே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த வேதத்தில் நிறைய பேருடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். எல்லா விண்ணப்பத்துக்கும் பின்னணியிலே ஒரு தேவ திட்டம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில கூட, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கூட, நீங்க யாருக்காக, எந்த காரியத்துக்காக, நீங்க எந்த சூழ்நிலையில ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தில் தேவ திட்டம் செயல்படுகிறதா என்று நாம் விசுவாசித்து அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் செய்வார் என்று நம்பிக்கையோடு காணப்படுகிறோம். ஆனால் அதை தொடர்ந்து விசுவாசிக்கிறோம், அதை தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும். அவள் ஒரு முறை விண்ணப்பம் பண்ணின பிற்பாடு அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்தது. உன் விண்ணப்பத்தின்படியே தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி அந்த சாட்சியை அவள் பெற்றுக்கொண்டு அதன்படியே கர்த்தர் செய்தார் என்று சாட்சி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நீங்கள் உங்கள் காரியத்திலே தேவ திட்டம் நிறைவேறும்படி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வந்து தேவ சமூகத்தில் அமருங்கள். கர்த்தர் செய்வார் என்று நம்பிக்கையோடு இருங்கள். இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்றைக்கு அந்நாளுக்கு எந்த சூழ்நிலையும் சாத்தியமில்லாத நேரத்தில் நீர் உமது ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றி அவளை ஜெபிக்க வைத்தது போல இந்த வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன்.
உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி ஒவ்வொருடைய சூழ்நிலையை தேவன் மாற்றி தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தாவே உமது சமூகத்தில் வந்து அமருகிற கிருபை தந்து உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பாரப்பட்டு உள்ளத்தை இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அந்த விண்ணப்பத்தில் உம்முடைய திட்டம் நிறைவேறினதை பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபத்திலும் உம்முடைய திட்டம் சித்தம் நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சாட்சியை கொண்டு வரும்படி நீர் வாக்கு தத்தத்தை சொல்லியிருக்கிறதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிற என்பதை விசுவாசிக்க கிருபை செய்யும். இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவத்திற்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காய் ஜெபிக்கிறேன். விண்ணப்பத்தின்படியே நீர் செய்யும்படியால் விண்ணப்பத்தின்படியே நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை சாட்சியாய் நிறுத்த போவதற்காய் நன்றி. வியாதி படுக்கைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வேதனை நீங்கட்டும். ஆண்டவரே, அற்புத சாட்சிகள் எழும்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. விண்ணப்பத்தின்படியே செய்வார். ஆமென்.